அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற திருக்குர்ஆனுடைய சூரத்துல் அலாவின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உம் இறைவனை துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக என்கிற சொல்லில் தஸ்பீஹ் செய்தல் என்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, அது நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறுகிறது, குறிப்பாக அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான தௌஹீதையும் மிக மிக வெறுப்பான இணை கற்பித்தலையும் வேறுபடுத்தி காட்டுகிற மிக முக்கியமான பண்பாக அது எவ்வாறெல்லாம் திகழ்கிறது என்பதை பற்றிய சில செய்திகளை நேற்றைக்கு நாம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா திருக்குர்ஆனை நாம பார்க்கும் பொழுது இந்த சுபஹானல்லாஹ், சுபஹான அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய அந்த பண்பு, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிற அந்த விஷயம் பலராலும் திரும்ப திரும்ப திருக்குர்ஆன்ல திறக்கிற இடங்கள்ல எல்லாமே அதையே வேற வேற வார்த்தைகள் அல்லாஹ் பேசுற மாதிரியே இருக்கிறது. ஒரு வகையில சொல்ல போனா மொத்த குர்ஆனுமே சுபஹானல்லாஹ் என்கிற அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கான விளக்கம் என்று சொல்ல தகுந்த அளவிற்கு எந்த வசனத்தை நம்ம கவனத்தோட சிந்திச்சு பார்த்தாலும் அது இந்த வசனத்திற்கு, இந்த வார்த்தைக்கு ஒரு வகையில் விளக்க உரையை போலவே நமக்கு தோன்றுகிறது. அல்லாஹ் தன்னைத்தானே தஸ்பீஹ் செய்து கொள்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்கள், வானவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள், மூமின்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னைத்தானே, அவன் தஸ்பீஹ் செய்வதற்கு தகுதியானவன், தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரொம்ப தகுதியானவன். அதனால அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அவனை பற்றி சொல்லுகிற இடங்கள்ல எல்லாமே அல்லாஹ் தன்னை தன்னுடைய பண்புகள்ல தௌஹீதை பத்தி பேசுற எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலான இடங்கள்ல இந்த சுபஹான என்கிற இந்த சொல்லை, தஸ்பீஹ் செய்கிற சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறத குர்ஆன்ல பல இடத்துல பார்க்கலாம். உதாரணமா திருக்குர்ஆன்ல 17வது அத்தியாயம் சூரா பனு இஸ்ராயிலுடைய 40, 42, 43 ஆகிய வசனங்களை பார்த்தா அல்லாஹ் சொல்றான், அஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில் பனீன வத்தகத மின்னல் மலாயிகத்தி இனாசா, உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்து விட்டு மலக்குமார்களை தன்னுடைய புதல்விகளாக, பெண் மக்களாக எடுத்துக்கொண்டானா? அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையே அல்லாஹ் ஒரு கேள்வியா எழுப்புறான். அல்லாஹ்வுக்கு மலக்குமார்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை அவங்களுக்கு பிறந்தா நமக்கு பொம்பளை பிள்ளை வேண்டான்ட்டாங்க. அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளையை தான் உசுரோடு புதைச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க. பொம்பளை பிள்ளை தனக்கு இருந்தால் அதை இழுக்கு அவமானம்ங்கிறான். அவனுக்கு எது அவமானமோ அதை கடவுளுக்கு தள்ளி விட்டுறான். மனுஷனுக்கு உனக்கே இழிவா இருக்கு, அவமானமா இருக்கு அப்படின்னா உனக்கு எது கண்ணியமோ அது கண்ணியம் என்கிற அடிப்படையில் கடவுளுக்கு சேர்த்தா ஓகே. உனக்கு இழிவுன்னு நினைக்கிறத கடவுளின் பக்கம் தள்ளி விட்டா அவன் கடவுள் என்ன உன்னுடைய இழிவுகளை, உன்னுடைய குறைகளை, உன்னுடைய தவறுகளை வாங்குகிற அந்த நிலையில் இருக்கிற ஒரு பலகீனமானவனா கடவுள்? அதை அந்த விஷயத்தை ஒரு கேள்வியாக குத்தி காட்டுகிற வகையில் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில் பனீன், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை கொடுத்து விட்டு, தேர்ந்தெடுத்து விட்டு, வத்தகத மினல் மலாயிகத்தி இனாசா, பெண் மக்களை தன்னுடைய புதல்விகளாக, பெண் பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டானா? மலக்குமார்களை பெண் பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டானா? இன்னக்கும்ல தக்கூலூன கௌலன் அவீமா, அப்படி சொன்னால் நீங்கள் கடுமையான பயங்கரமான சொல்லை சொல்கிறீர்கள். சாதாரண சொல் இல்லை, கௌலன் அவீமா, மகத்தான மிக பயங்கரமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சொல்கிறீர்கள். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல குர்ஆனை பத்தி சில விஷயங்களை பேசுறான். அதுக்கு அடுத்த வசனத்துல மீண்டும் அல்லாஹ் தொடர்றான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட நபியை நீங்க சொல்லுங்க, குல் லவ்கான மகஹு ஆலிஹத்துன் கமா தகூலூன, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, லவ்கான மகஹு ஆலிஹத்துன், அல்லாஹுவோடு வேறு கடவுளர்கள் இருந்தால், கமா தகூலூன, நீங்கள் சொல்றது மாதிரி வேற வேற கடவுளர்களும் அல்லாஹ்வுக்கு இணையான ஆட்களும் இருக்கிறது உண்மை அப்படின்னு அவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, இதல் அபுத்தகவு இலாதில் அரிசி சபீலா, யாரை நீங்க துணை கடவுள்னு சொல்றீங்களோ, இணை கடவுள்னு சொல்றீங்களோ, அந்த கடவுளர்களும் என்ன செய்வாங்க தெரியுமா? அரிசுடைய இறைவனிடத்துல, அதாவது அல்லாஹ்விடத்துல சரணடைவதற்கு என்ன வழின்னு தேடி வந்திருப்பான். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட நீ கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் அந்த கடவுள் எப்படி இருப்பான் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்ச
உன் பேச்சு ஒரு வார்த்தைக்கு வேணுமாலும் நீ கடவுள்னு வச்சுக்கலாமே தவிர அந்த கடவுள் அல்லாஹ்விடத்துல சரணடைஞ்சு நிற்பான். அரிசுரை இறைவனத்துல வந்து நிற்பான். ஏன்னா கிடையாதுப்பா, அது உண்மை கிடையாதுப்பா. அப்படி எனக்கு இணையா யாருமே கிடையாதுப்பா. எனக்கு கீழே தான் எல்லாருமே என்னால் படைக்கப்பட்டவங்க தான். என்னுடைய படைப்புகள் தான் இருக்கிறாங்களே தவிர என் ஆற்றலுக்கு இணையான ஆட்கள் யாருமே கிடையாது. மேலும் அப்படியே தொடரான். அந்த வசனத்துல மேலும் 43 தொடரான். சுபஹானஹு வ தஆலா அம்மா யகூலூன உலுவன் கபீரா. இதுக்கு எல்லாம் பதில் சொல்றான். ஒரு வார்த்தையில பதில் சொல்றான். சுபஹானஹு, அவன் தூயவன். நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு இணை கடவுளர்கள் கிடையாது. நீங்கள் சொல்லுகிற மாதிரி அவனுக்கு பெண் பிள்ளைகள், வானவர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் எதுவும் கிடையாது. சுபஹானஹு, இதையெல்லாம் விட்டு அவன் தூயவன். வ தஆலா அம்மா யகூலூன உலுவன் கபீரா. அவர்கள் கூறுவதிலிருந்து மிக பெரும் உயர்வாக அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அவங்க கூறுகிற கருத்துக்கு இணையாக அல்லாஹ் இல்லை, அதுக்கு நெருக்கமா அல்லாஹ் இல்லை. அதையெல்லாம் விட உயர்வாக இருக்கிறான். ஒலுவன் கபீரா, ரொம்ப பெரிய உயர்வு. அதுக்கு வார்த்தைகள் சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய உயர்வில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி இவ்வளவு பெரிய இந்த இஸ்லாத்திற்கு எதிரான இறைவனுக்கு கோபம் ஊட்டுகிற விஷயத்தை மறுக்கிற பொழுது சுபஹான என்கிற ஒரு சொல்லின் வழியாக அல்லாஹ் மறுப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு இந்த சுபஹான என்கிற சொல் ரொம்ப பிடித்தமான ஒரு சொல். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிற ஒரு சொல். அல்லாஹ்வுடைய புனிதத்தை, அல்லாஹ்வுடைய தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் இந்த வார்த்தைகளை எல்லா இடங்களிலையும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 100வது வசனம் சூரத்துல் அன்ஆம்ல 100. அதுல அல்லாஹ் சொல்றான், வஜஅலூ லில்லாஹி ஷுரகா அல் ஜின்ன. அவங்க ஜின்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிட்டாங்க. வ ஹலகஹும், அந்த ஜின்களையே அவன் தான் படைச்சிருக்கான். அவர்களையே அவன் தான் படைத்திருக்கிறான். ஆனால் அவனால் படைக்கப்பட்ட அந்த ஜின்களை மனிதர்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணையானவர்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். வஜஅலூ லில்லாஹி ஷுரகா அல் ஜின்ன, ஜின்களை அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்கிவிட்டார்கள். வ ஹலகஹும், ஆனால் அவர்களையே அவன் தான் படைத்திருக்கிறான். வ ஹரகூ லஹு பனீன வ பனாத்தின் பிகைரி இல்ம், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக அவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். வ ஹரகூ லஹு பனீன வ பனாத்தின் பிகைரி இல்ம், அறிவில்லாமல் கற்பனை செய்கிறான். அல்லாஹ்வுக்கு ஆம்பளை புள்ள இருக்கு, பொம்பளை புள்ள இருக்குன்னு கற்பனை பண்றான். அந்த கற்பனை எப்படி இருக்குது? பிகைரி இல்ம், அவன்கிட்ட ஏதாவது அறிவு இருக்குதா, ஞானம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லி ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா, வச்சிருக்கானா? இந்த பாரு, இந்த வேதத்தில் இருக்குது, இந்த இதை சிந்திச்சு பாரு, இதை பார்த்தா அப்படித்தானே தெரியுது, வானத்தை பாரு, பூமியை பாரு, அல்லாஹ்வுடைய படைப்பை பாரு, புள்ள இல்லாமல் இப்படி நடக்குமா அப்படி கேட்கிற மாதிரி ஏதாவது அறிவு சான்று இருக்கா அவன்கிட்ட? அல்லது வேதங்களின் சான்று இருக்குதா? இறைவன் ஏதாவது உனக்கு சான்று இறக்கி வச்சிருக்கானா? பிகைரி இல்ம், ஒரு ஞானமும் இல்லை, ஒரு அறிவும் இல்லை. ஒரு அறிவும் இல்லாம அல்லாஹ்வுக்கு ஆம்பளை புள்ள இருக்குது, பொம்பளை புள்ள இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறியப்பா. அம்மா யசிஃபூன், அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அவர்கள் கற்பனை செய்வதை விட்டும் அல்லாஹ் சுபஹான, உயர்ந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். அவன் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. அவன் சுபஹானவன், அவன் தூயவன். இது மாதிரி அவனுக்கு தேவையே கிடையாது என்று சொல்லி சுபஹான என்ற சொல்லின் வழியாக தன்னுடைய மகத்துவத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலும் நிலைப்படுத்துவதை நாம பார்க்க முடிகிறது. 52வது அத்தியாயம் சூரத்து தூர் 43வது வசனத்தில் கேட்கிறான், அம்லஹும் இலாஹும் கைருல்லா, அல்லாஹுவை அன்றி அவர்களுக்கு வேறு கடவுளர்கள் இருக்கிறாங்களா? அம்லஹும் இலாஹும் கைருல்லா, அல்லாஹுவை தவிர வேற கடவுளர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? சொல்லிட்டு சொல்றான், சுபஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை கற்பித்து விட்டும் அல்லாஹ் சுபஹான், அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். அவன் எதை இணை கற்பிக்கிறான்? அல்லாஹ்வுக்கு இணையாக வேற கடவுளர்கள் இருக்கிறா நம்புறானே, அதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். அங்கே அல்லாஹ் சுபஹான என்கிற சொல்லி இப்படி ஏராளமான இடங்கள்ல குர்ஆன்ல சுபஹானல்லாஹ் 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 என்கிற சொல்லின் வழியாக தன்னுடைய தூய்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதை பார்க்கிறோம். பல்வேறு விஷயங்களை பேசுகிற பொழுது அதுக்கு சம்பந்தமா அதுக்கு தோதுவான அல்லாஹ்வுடைய பண்பை பத்தி அல்லாஹ் எந்த ஒரு வசனத்திலையும் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு பண்பை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். நாமளே பேசும்போது பாருங்களேன், ஒரு மனுஷனை பத்தி அவனுடைய செயலை பத்தி சொல்றோம்னா அதுக்கு பொருத்தமான ஒரு பண்பு எதுவோ அந்த பண்பை சொல்லித்தான் நம்ம மனிதர்களே பேசுவோம். உதாரணமா நல்ல சாப்பிட்றான்னு வைங்க, நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டான், சரியான சாப்பாட்டுறாம, அந்த பண்பு என்ன பண்பு? ஒரு கடுமையா திங்கிற ஒரு பண்பை அவனோடு சேர்த்துருவோம். நல்லா சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வேலை பயங்கரமா முடிச்சிட்டாரு, பயங்கர ஆற்றல் படைச்சவன் அப்படின்னா அந்த செயலுக்கு சம்பந்தமான ஒரு பண்பை சொல்லி பேசுகிற ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்குல்ல. படைச்ச ரப்புல் ஆலமீன் அதே மாதிரி அவன் பேசுறான். அவன் ஒவ்வொரு வசனத்திலையும் முடிக்கும் போது பாருங்க, எதை சொல்றானோ அதுக்கு ஈக்குவலான, அதுக்கு நிகரான அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டே முடிப்பான். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். முடியும் போது பார்த்தா அல்லாஹ்வுடைய மன்னிக்கிற பண்பை சொல்லி அல்லாஹ் முடிப்பான்.
அல்லாவுக்கு அல்லாஹ் பயங்கரமான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் முடிப்பான். விசாலமான கருணைகளை அள்ளி வழங்குகிற இடத்துல வல்லாஹ் வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவனாக இருக்கிறான் அப்படின்னு முடிப்பான். ஞானத்தையும் அறிவையும் பற்றி பேசுகிற இடத்துல அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான், நுட்பமானவனாக இருக்கிறான் அப்படின்னு முடிப்பான். இப்படி குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் முடிப்பான். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்படி அல்லாஹ் முடிக்கிறான்ல, நீங்க இந்த பயான்களை பெரும்பாலும் கேளுங்க, மிகச்சில விதிவிலக்குகளை தவிர, நான் உட்பட என் உட்பட தான் நான் சொல்றேன், மிகச்சில விதிவிலக்குகளை தவிர பயான் செய்யக்கூடிய, மார்க்க குர்ஆனை விளக்கக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு வசனத்துல அவங்க சொல்லக்கூடிய தலைப்புக்கு என்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் தன்னுடைய பண்போட முடிப்பான்ல, அல்லாஹ்வுடைய பண்பை பத்தி பேசுறதே இல்லை. பெரும்பாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மிகச்சில நேரங்களில் மிகச்சில பேர் பயன்படுத்திடுவாங்க, முழுசா அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, மேல அவங்க சொன்ன வந்ததுக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தையோட கட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குல்ல, அவங்களுடைய பார்வையில என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம சொல்ல வந்த டாபிக்குக்கும் இந்த பண்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆக்சுவலி சம்மந்தம் இல்லாம எல்லாம் சொல்ல மாட்டான். மேல ஒரு வசனத்தை நீங்க குறிப்பிடுறீங்கன்னா அந்த வசனத்துல எந்த பண்பை அல்லாஹ் சொல்றானோ அந்த பண்புக்கும் அந்த வசனத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது. சம்மந்தம் இல்லாம உளறலாம் இல்ல, அல்லாஹ் பொருத்தமா தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா இது தேவையில்லாதது, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, இது இப்ப சொல்ல தேவையில்லை என்று அதை விட்டு விட்டு பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை பார்க்கிறோம். எந்த இடத்துல அல்லாஹ் அப்படி சொல்ல மாட்டான், எதை சொன்னாலும் அதுக்கு பொருத்தமான பண்பை பேசும். இதை விடுங்க, குர்ஆன்ல நீங்க பிரபல்யமா இருக்கிற எந்த விஷயத்தை வேணாலும் எடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒரு 2-3 சாம்பிளுக்கு சொல்றேன், சம்பந்தமே இல்லைன்னு நினைப்பீங்க, அது எல்லாமே சுப்ஹானல்லாஹ் விளக்கக்கூடிய வசனங்களா இருக்கும். உதாரணமா சூரத்துல் இக்லாஸ், நிறைய வசனங்களை சொல்லலாம், பிரபலமானதை மட்டும் நான் சொல்றேன். சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் இக்லாஸ் என்னது? சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ரொம்ப பிரபலமான ஒரு சூரா, முஸ்லிம்கள் எல்லாருக்குமே பரவலாக மனநமிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூறாவும் கூட. இந்த சூறா பத்தி நபிகளார் என்ன சொல்றாங்க? இன்னஹா தஅதிலு சுலுசல் குர்ஆன், இது குர்ஆனிலே 1/3 பங்கை அடக்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. குர்ஆன்ல 1/3 பங்கு, குர்ஆனை 3 பங்கா வச்சா 1 பங்கு அல்லாஹ் பத்தி பேசுது, அந்த ஒத்த பங்க இந்த ஒரு சூறா பேசுது. இந்த ஒரு சூறாவின் விளக்கம் தான் குர்ஆன்ல 1/3 பங்குங்கிறான். ஒரு போர் படையை ரசூல் அனுப்பி விட்டுறாங்க, போருக்கு போயிருந்தாங்க ஒரு படை. அங்க போன இடத்துல ஒருத்தர் அந்த மக்களுக்கு இமாமாத்தா தொழுகை நடத்திட்டு இருந்தார். தொழுகை நடத்தவர் எப்ப பார்த்தாலும் தக்பீர் என்ன ஒண்ணு குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத், எந்த வக்தில் சுப ஓதினாலும் குல் ஹுவல்லாஹு ஓதுறார், மக்ரிப் ஓதினாலும் குல் ஹுவல்லாஹு ஓதுறார், இஷாவை தொலை வச்சாலும் குல் ஹுவல்லாஹு ஓதுறார், எந்த வக்தில் தொலை வச்சாலும் குல் ஹுவல்லாஹு ஓதுறார். இப்ப நமக்கே சில நேரங்கள்ல நீங்க இந்த இரவு தொழுகையில எல்லாம் நிறைய இடங்கள்ல வரும், ஒரே இதை ரிப்பீட் பண்ண, எதுக்குப்பா காசு இவ்வளவு செலவு பண்ணி இந்த ஆளை கூட்டிட்டு வச்சு அதே திரும்ப திரும்ப ஓதிட்டு இருக்காந்தாலே, அதை கேட்டதுனால உங்களுக்கு என்ன ஆகிற போகுதுன்னு தெரியல, நிறைய கேட்கணும் அப்படின்ற நோக்கமா என்னன்னு தெரியல, அது ஒரு குறையா பேசப்படுகிறது. அது மாதிரி அன்னைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில எவ்வளவு வசனம் இருக்குது, இவ்வளவு அத்தியாயம் இறங்கி இருக்குது, எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் அதுவே நிக்கிறாங்களே அப்படின்னு அவங்களே ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட வருது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இடையில ஒரு டிஸ்கஷன் ஓடுகிறது, ஏன் இதே ஓதுறீங்க? அவர் சொல்றாரு, ஏன்னா இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது ரஹ்மானுடைய பண்புகளை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் யார், அளவற்ற அருளாளன், எப்படிப்பட்டவன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய பண்பை பேசுகிறது. வான உஹிப்பு அன் அக்ரா பிஹா, எனக்கு அதை ஓதணுங்கிறது ரொம்ப பிரியமா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பண்பை பேசுதா, அந்த அல்லாஹ்வுடைய பண்பை ஓதணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, அதனால நான் அதை ஓதுனேன். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் இருக்குது, இவர் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் ஓதுறாரு. அதோட சேர்த்து இந்த செய்தியும் சொல்லப்படுது. எந்த செய்தி? அவரு இது சிஃபத்துர் ரஹ்மான்ங்கிறாரு, அல்லாஹ்வுடைய பண்புங்கிறாரு, அதை ஓதுறது ரொம்ப பிடிக்குங்கிறாரு அப்படின்ற செய்தியும் சேர்த்து சொல்லப்படுகிறது. இப்ப நபிகளார் அறிவிக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அக்பிருஹு, அவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். யாருக்கு? குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிக்கிட்டே இருந்தார்ல, அவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறார் என்பதை சொல்லிவிடுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்பு அவர் நேசிக்கிறாரியா, அவர் அல்லாஹ் நேசிக்காம இருப்பானா? அதனுடைய கணத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையினுடைய கணத்தை நீங்க உணரணும். அக்மிரு, அவருக்கு சொல்லுங்கள், அறிவியுங்கள், அன்னல்லாஹு யுஹிப்பு,
அல்லாஹ் அவரை விரும்புகிறான், நேசிக்கிறான். ஆகச்சிறந்த அற்புதமான தௌஹீதை பேசக்கூடிய ரத்தின சுருக்கமாக பேசுகிற ஒரு சூரா, ஒரு அத்தியாயம் குல் ஹுவல்லாஹு அஹத். மொத்த அத்தியாயமும் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் சுப்ஹானல்லாஹ்வுக்கு விளக்கம் தான். சுப்ஹானல்லாஹ்னா என்ன? அல்லாஹ்வுக்கு பொருந்தாத குணங்களை, பண்புகளை, செயல்களை, அவன் மீது சொல்லப்படுகிற நம்பிக்கைகளில் இருந்து விலக்கி வைப்பதற்கு பேர் சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ் அப்படித்தானே? சுப்ஹானல்லாஹ் என்னன்னா அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத செயலை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத குணத்தை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத பண்பை அல்லாஹ்வுக்குரியது இல்லைன்னு சொல்றது, அதுக்கு பேர் தஸ்பீஹ். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான். ரெண்டு பேர் என்று சொல்லுவது அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாதது, மறுக்குது. ரெண்டு பேர் கிடையாதுப்பா, ஒருத்தன் தான். அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவையில்லாதவன். தேவை இருத்தல் என்று சொல்லுவதை மறுக்கிறது. அல்லாஹ் தேவையுடையவனு சொல்லாத, அது பாவம், அது குற்றம், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, மறுக்கிறது. லம் எளிது, அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இருப்பதாக சொல்வது பாவம், குற்றம், அதை மறுக்கிறது. வலம் யூலது, அவனுக்கு பெற்றோர் இல்லை, பெற்றோர் இருப்பதாக சொல்வது அல்லாஹ்வுக்கு இழுக்கு, அதை மறுக்கிறது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனுக்கு நிகராக யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்வது பாவம், பிழை, தவறு, அவனுக்கு பொருந்தாத பண்பு, அதை இல்லை என்று மறுக்கிறது. பிரபலமான எதை வேணாலும் எடுங்க, எல்லா வீடுகள்லையும், பெரும்பாலான வீடுகள்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு குர்ஆனுடைய வசனம் எதுவாக இருக்குன்னு பார்த்தா ஆயத்துல் குர்சி. வீடுகள் அலங்கார பொருட்களாக அதுதான் மாற்றப்பட்டிருக்கிறது நம்ம சமூகத்துல, தமிழ் சமூகத்துல. பெரும்பாலும் நிறைய பேருக்கு மனப்பாடமும் இருக்கும். ஆயத்துல் குர்சி மனப்பாடம் இருக்கும்ல. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. ஆகச்சிறந்த ஒரு வசனம் அது. மார்க்கமே அதை கொண்டாடுகிறது. எப்படி சொல்றாங்க அதை பத்தி சொல்லுகிற நேரத்துல, நீங்க தூங்க போற நேரத்துல ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுங்க. இதா அவைத்த இலா ஃபிராஷிக ஃபக்ரா ஆயத்துல் குர்சி. படுக்கையில் ஒதுங்குற நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படு. லை யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபில், அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்றை வந்துருவாங்க. அல்லாஹ் ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டியை போட்டுருவான், பிஎஸ்ஓ போட்டுருவான், பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் ஒருத்தர் வந்துருவார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா கொடுத்துட்டான் அல்லாஹ். லை யஸால அலைக, அந்த வார்த்தையுடைய பொருள் என்னன்னு கேட்டா நீங்காமல் இருப்பார். மினல்லாஹி ஹாஃபில், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு பாதுகாப்பாளர் உங்களிடத்துல நீங்காமல் இருப்பார் இரவு முழுவதும், காலை விடுகிற வரைக்கும். வலா யக்ரபக ஷைத்தான், ஷைத்தான் உன் பக்கத்துல நெருங்க விடாம, ஷைத்தான் பக்கத்துல வராம இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? நம்முடைய வாழ்வின் போராட்டமே அவனோடு தானே. விழித்திருக்கும் காலமெல்லாம் நாம் போராடுவது யாரோடு? ஒரு மூமின் போராடுவது யாரோடு? ஷைத்தானோடு தானே. அந்த ஷைத்தான இரவுல உன் பக்கத்துல அண்ட விடாம. இப்ப ஒரு கேள்வி வரும், நம்ம தான் தூங்கிடுறோம்ல, தூங்கின பிறகு ஷைத்தான் என்ன செய்வான்? என்ன போடுவான்? முடிச்சு போடுவான். வெரி குட், நபி மொழி தான். முடிச்சு போட்டு நம்மளை தொழுகையிலிருந்து நம்மளை பராக்காக்குகிற வேலையை செய்வான். அந்த வேலையை செய்ய விடாம மலக்கு வந்து பாதுகாப்பார். வேற வேற வெரி குட், கனவு. கனவுல 3 வகைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒரு வகை கனவு என்னன்னு கேட்டா, கெட்ட கனவுகளை ஏற்படுத்தி நமக்கு பயத்தை, பீதியை உண்டாக்கி கனவு கண்டு நெஞ்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான். பார்த்திருக்கீங்களா? கனவு தானே அது அப்படின்னு சொல்லுவான். உடனே காலங்காத்தால் 5 மணிக்கே போகணும். என்ன ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு போன் வந்திருக்கு அப்படின்னா நல்லா இருக்கியாப்பா, கனவு ஒண்ணு கண்டேன், எல்லாம் மேப்படி பண்ற வேலை. இப்ப ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படி, உன்ட அல்லாஹ்விடமிருந்து ஒரு செக்யூரிட்டி, ஷைத்தான் உன் பக்கத்துல நெருங்க விடாம. வலா யக்ரபக ஷைத்தான் ஹத்தா துஸ்பிஹ, காலை வரை, அதிகாலை வரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்றாங்க, மன் கரா ஆயத்துல் குர்சி துபர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு யாரு ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு இடையில ஒரே ஒரு தடை தான் இருக்கு. வெரி குட், லம் யம்னஹு இல்லல் மவுத், மவுத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. எப்போ மௌத்தா போக தூக்கி ஒன்று ஒரு சொர்க்கத்தில் வைக்கலாம்னு வெயிட்டிங். ஒவ்வொரு நேர கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி இவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குல்ல, அவ்வளவு சிறப்பாக அறிஞர் பெருமக்கள் கொண்டாடுகிற ஒரு வசனம்னு நீங்க எடுத்துக்கிட்ட ஆயத்துல் குர்சி.
அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிற வசனங்களை உண்மையிலே மார்க்க விற்பனர்கள், மார்க்க தேர்ச்சி பெற்றவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த வகையில் மார்க்கம் கொண்டாடுகிறது, அல்லாஹ் கொண்டாடுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டாடுகிற ஆயத்துல் குர்சி ஏன் இவ்வளவு கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் ஆரம்பிக்கிறது, அல்லாஹ்வின் பெயரோடு ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை. யாராவது இருக்கிறான் என்று சொல்வதை மறுக்கிறது. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். உயிரோடு எப்படி? நம்மள மாதிரி உயிர் இல்லை. நம்ம 40 வருஷம் 30 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் 120 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆள் இல்லை. அல்லாஹ்வுடைய உயிர் அப்படி இல்லை. ஹய்யுல் கய்யூம், நிரந்தரமான உயிர், நித்திய ஜீவன். லா தௌகுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு சின்ன தூக்கமா பெரிய தூக்கமா எதுவும் கிடையாது. அப்படி லைட்டா ஒரு உழுப்பு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படி, அதுவும் கிடையாது அவனுக்கு. சில நேரத்தில் நமக்கு அப்படி ஆகும் தெரியுமா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் தூங்கி எந்திப்போம், அப்படியே புத்துணர்ச்சியா இருக்கும். 5 நிமிஷம் தானே, அந்த 5 நிமிஷமும் அவனுக்கு கிடையாது. 5 மணி நேரம் அதுவும் அவனுக்கு கிடையாது. எல்லா நேரமும் எல்லா நாட்களும் விழித்துக் கொண்டே இருக்கிறவன். லா தௌகுதுஹு, அவன் தூங்கினான் என்று சொல்வது அவனுக்கு இழுக்கு, அதை நீக்குகிறது. லா தௌகுதுஹு சினத்தும் வலா நௌம். எதை எடுங்க, அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும். நான் எதுக்கு உதாரணங்களை பெரும்பாலும் தெரிஞ்சதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குழுவெல்லாம் தெரியும், ஆயத்துல் குர்சி தெரியும். நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் சுப்ஹானல்லாஹ்வுக்கு விளக்கம் வரலாம். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். எப்ப அருளப்பட்ட வசனம் இது? நபிகளார் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் அரஃபா திடல்ல வச்சு மார்க்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும். நாம பார்க்கிறபோது இது மார்க்கத்தை பற்றி பேசுகிறது, மார்க்கத்தை பற்றி பேசுகிறது. நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதன் பின்னால் யோசித்து பார்த்தால் படைத்த இறைவனின் தூய்மையை பற்றி பேசுகிறது. அவனுடைய அறிவு முழுமையான அறிவு, அந்த அறிவில் எந்த குறையும் கிடையாது. அவன் கொடுக்கிற ஒண்ணு இன்கம்ப்ளீட்டா இருக்காது, அரைகுறையா இருக்காது, முழுமையா தான் இருக்கும். அல்லாஹ் அரைகுறையானவன் அல்ல, அல்லாஹ்வுடைய அறிவு அரைகுறையானது அல்ல, அல்லாஹ்வுடைய தீன் அரைகுறையானது அல்ல என்கிற செய்தி அதுக்குள்ளே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் தானே. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. இதுவும் பரவலா தெரியும். எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். நீங்க எதை எடுங்க, மேலோட்டமாக ஒரு கருத்து தெரியும், ஒரு செய்தி சொல்லப்படும், ஆனால் அதன் பின்னணியில அது சுப்ஹானல்லாஹ்வின் தஃசீராக, அல்லாஹ் தூயவன் என்பதை நமக்கு விளக்கி தரக்கூடிய ஒரு செய்தியாக திருமறை குர்ஆன் நெடுகிலும் இருப்பதை பார்க்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் என்பது வெறும் தஸ்பீஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிற திக்ர் மாத்திரமல்ல, தன் அளவில் அது முழுமை பெற்ற ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ. துஆ அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம்? துஆனா என்ன? துஆ எப்படி? துஆனா என்ன? நம்முடைய தேவைகளுக்காக பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறது, கோரிக்கை வெறியா அல்லாத கொடு, இதை கொடு, தெரிஞ்சிடாத, நஷ்டத்திலிருந்து காப்பாற்று, குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடு, பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்களை ஆக்கித்தான், வியாபாரத்தில் பறக்கத்தை தான், நம்முடைய தேவைகளை வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவது, அதானே துஆ. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி, இப்ப நான் சொல்றேன், சுப்ஹானல்லாஹ் என்பது வெறும் சொல்லல்ல, வெறும் கருத்து மட்டுமல்ல, வெறும் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிற வார்த்தை மட்டுமல்ல. சுப்ஹானல்லாஹ் என்கிற சொல் அது தன்னளவில் முழுமை பெற்ற ஒரு பிரார்த்தனையாக இருக்கிற, ஒரு துஆவாக இருக்கிறது. புரிஞ்சுக்க முடியுதா? அது எப்படி பிரார்த்தனை? அதுல உண்மை இல்லையே, கேட்கலையே, என் கஷ்டத்தை நீக்குன்னு கேட்கல. அப்படி கேட்டா பிரார்த்தனைன்னு சொல்லலாம். மௌத்து வரைக்கும் என்ன முஸ்லீமாவே வாழ வச்சிருப்பே அப்படின்னு கேட்கல, ஒன்றும் கேட்டா அதை துஆ பட்டியல சேர்க்கலாம். சுப்ஹானல்லாஹ் ஒரு சொல்லு தானே, ஒரு வார்த்தை, ஒரு கருத்து தானே. இந்த கருத்து எப்படி துஆவாக இருக்கும்? அது துஆ இஸ்லாத்தின் பார்வையில், அல்லாஹ்வின் பார்வையில் அது ஒரு பிரார்த்தனை. உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கடியான கட்டத்தில், துன்பமான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய துன்பங்களை சொல்லித்தான் கேட்க வேண்டும் என்கிற கட்டாயமில்லை. நீங்கள் வெறுமனே சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தால் அந்த தஸ்பீஹை அல்லாஹ் துஆவாக எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுப்பான். தஸ்பீஹ் தான். துன்பங்கள் துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு குர்ஆன் சொல்லுகிற ஆயுதம் என்ன தெரியுமா? தஸ்பீஹ். நாளை மறுமையில சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சொர்க்கவாசிகள் அவங்க துஆ செய்வாங்க.
சொர்க்கவாசிகளுடைய துவாவை பத்தி அல்லாஹ் சொல்றான். 10வது அத்தியாயம் 10ஆம் வசனம். 10 ஈஸியா நல்லா வச்சுக்கலாம். சொர்க்கவாசிகளின் பிரார்த்தனை. தஅவாஹும் ஃபீஹா, சொர்க்கத்திலே அவர்களுடைய துஆ என்பது சுப்ஹானக அல்லாஹும்ம, முடிஞ்சு துஆ. சொர்க்கத்தில் அவர்களுடைய துஆ என்பது தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம, அல்லாஹ்வே நீ தூயவன். வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், அங்கே வாழ்த்து என்பது சலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்த்து சலாம். சலாம் சலாம் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ ஹாய் குட் மார்னிங் சலாம். வாகுரு தாவாகும், தாவாவுடைய லாஸ்ட் ஃபைனல் துவா செஞ்சு முடிப்பாங்கல்ல. இப்போ பெரும்பாலும் சுன்னத் ஜமாத் ஆலிம்கள்லாம் துவா ஓதும் போது முடிவு ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா? கடைசி வார்த்தையை சொல்லுங்க, ரப்பனா ஆத்தினாவும் சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு ஒன்று சொல்லுவாங்க, சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சொல்லுவாங்களா? பயான் பண்ணும்போது கடைசி ஆலிம்கள் பயானை முடிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்லி முடிப்பாங்க? சுப்ஹானக அல்லாஹும்ம. அது துவா, எல்லாரும் ஒரு துவா. பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரையும் அதுபோல சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக அப்படின்ட்டு அடுத்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்றான், 10 அல்லாஹ் சொல்றான், ஆகிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவர்களுடைய துஆவுடைய முடிவு என்பது அனில் ஹம்துலில் ஆகிரு தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2 தான் துஆ, சுப்ஹானக அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னத்தை கேட்டோம்? துஆவுடைய ஸ்டார்டிங் சுப்ஹானக அல்லாஹும்ம, துஆவுடைய முடிவு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னத்தை கேட்டோம்? கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கிறான்ல. நீ கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேட்டுப்பா, உன் துவா இதுதான் துவா. இதுக்கு அது சொர்க்கத்துல நடைமுறை வாழ்க்கையில பார்ப்போம். உதாரணம் திருக்குர்ஆன் எடுங்க, 21வது அத்தியாயம் 87வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. 21 சூரத்துல் அம்பியாவுல 87 யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல இருந்து தள்ளி விடப்படுறாங்க, மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள போய் உட்காந்து என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நீங்க உடைக்கும் போது கரெக்டா உடைக்கணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். 3 கட் பண்ணணும். லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானக, நீ தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்து விட்டேன். இப்ப துவா செய்யறாங்களே, இப்ப இதுக்கு பிறகு என்ன வரணும்? நான் அநியாயம் செஞ்சுட்டேன், எனவே யா அல்லாஹ் என்னை மன்னித்திருவாயா, அப்படி வரணும்ல? வரல. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, வரல. 21:87 துவா என்னப்பா? லா இலாஹ இல்லா ஃபனாதா ஃபி ஸுலுமாத்தி, அந்த மீனின் இருள்களுக்குள்ளே அமர்ந்து யூனுஸ் நம்மை அழைத்தார், பிரார்த்தித்தார். எப்படி பிரார்த்தித்தார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை மட்டுமே அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அடுத்த வசனத்துல சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம், பதிலளித்தோம். பிரார்த்தனை வரலையேங்க, பிரார்த்தனை கேட்கணும்ல. யாரெல்லாம் என்ன மன்னிச்சுதான் பிரார்த்தனை. இங்க ஸ்டேட்மெண்ட் தானே இருக்குது. லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்கு உன்னதவர் யாரும் இல்ல. சுப்ஹானக, நீ தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் பண்ணிட்டேன், அநியாயக்காரர்கள் ஒருத்தன் ஆயிட்டேன். சரிப்பா, மேட்டுக்கு வா, துவா மேட்டுக்கு வா. துவா மேட்டு என்ன? யாரெல்லாம் என்ன மன்னிச்சுட்டு வரணும்ல, வரலையே. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதிலளித்தோம், அவரது துஆவை ஏற்றுக்கொண்டோம். வ நஜ்ஜைனாஹு மினல் கம், பெரும் கவலையிலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம். அதை விட ஒரு பெரும் அருள் நிறைந்த வார்த்தையை அடுத்து சொல்றான், வ கதாலிக நுஞ்சில் மூமினீன், இப்படித்தான் மூமின்களையும் நாம் காப்பாற்றுவோம். அப்ப காப்பாற்றப்பட வேண்டிய நேரத்துல யாரெல்லாம் என்னை காப்பாத்து என்று வாய் திறந்து கதறினால் மட்டும்தான் காப்பாற்றுதல் என்று பொருள் அல்ல. அல்லாஹ்வை தூயவன் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு அழைத்தால் அந்த தூயவன் என்கிற சொல்லுக்குள்ளே என்னவெல்லாம் இருக்கிறது? இறைவா தூயவன், இறைவனுக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய நெருக்கடியான கட்டத்திலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இதை அறிந்த இறைவன் என்னை இந்த துன்பத்திலிருந்து நீக்குவார் என்கிற ஒரு கருத்தை அல்லாஹ்வாக எடுத்துக்கொண்டு
நாம எடுக்கல, நாம சொல்லல, நாம பேசல. அவனே அப்படி ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு என்னை தூயவன் சொல்றான்னா, அப்ப இந்த நெருக்கடியில இருந்து ஹெல்ப் என்கிட்ட கேட்கிறான்னு சொல்லி அல்லாஹ் அந்த உதவியை செஞ்சிடறான். எப்படி அது இருக்குது. அல்லாஹ்வை தூய்மை மட்டும் இல்ல, தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது அதுல முக்கியமான 3 விஷயத்தை பார்த்தா. 3ல ஒரு விஷயம் என்ன? முதல்ல தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். மன்னிச்சிருங்கிற சொல்லுதான் வரலையே தவிர கருத்து வந்துருச்சானா, நான் செஞ்ச பிழைதான் பண்ணிட்டேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், பாவம் தான் பண்ணிட்டேன் ரப்பே அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ள வந்துருச்சு. அநியாயக்காரர்களில் நானும் ஒருவனாகிவிட்டேன். அது முக்கியமானது. இப்படி நீங்கள் இருந்தால் கதாலிக்க நுஞ்சில் மூமினின், மூமின்களை இப்படித்தான் நாம் பாதுகாப்போம். அப்ப நீங்க அப்படி ஒரு பாதுகாப்பை தேவைப்பட்டால், உங்களுக்கு அப்படியான ஒரு உதவி தேவைப்பட்டால், உதவி தேவைப்படுகிற நேரத்தில் உங்கள் நாவு மொழிய வேண்டிய வார்த்தை, உங்கள் உள்ளம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை, உள்ளம் சிந்தித்து நாவு வெளிப்படுத்த வேண்டிய வார்த்தை சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். நான் சொல்ற சுபஹானல்லாஹ் நம்ம இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிற சுபஹானல்லாஹ் இல்ல. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் அது இல்ல. சுப்ஹானல்லாஹி, சுப்ஹானல்லாஹி, சுப்ஹானல்லாஹி. நீங்க தொழுகையில இந்த உணர்வோடு நீங்க சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் ஆலாவை சொல்லி பாருங்க. தொழுகையில ஈடுபாடு வரமாட்டேங்குது. அது எப்படி வரும்? சொல்றது என்னங்கிறது புரிஞ்சு, அதனுடைய வெயிட்டை புரிஞ்சு. பல பஞ்சாயத்தை தீர்க்க போற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். கஷ்டத்துல கையேந்தும் போது மட்டும் கண்ணீர் விட்டு அழுகிறிய, சுபஹானல்லாஹ் சொல்லும் போது அழு. ஏன்னா சுபஹானல்லாஹ்வுக்குள்ள உன் திறமை, உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்குமான தீர்வை உள்ள அல்லாஹ் வச்சிருக்கான். அதை விட சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்குள்ள வாங்க. நபிகளாருடைய வாழ்வு, அவங்க ரொம்ப மன வலிமை வாய்ந்தவர்கள். எதிரிகளை, எதிர்ப்புகளை எல்லாத்தையும் ரொம்ப பயங்கரமா எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள் தான். ஆனாலும் அந்த நபிகள் நாயகத்தையும் மன உளைச்சல் ஏற்படுகிற வகையில அந்த எதிரிகள் நிறைய வேலைகளை பார்த்தாங்க, நிறைய பேசினாங்க. ஏறத்தாழ ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப 13 ஆண்டு காலம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மன உளைச்சல் இருக்க சாதாரண உளைச்சல் இல்லை, கடுமையான நெருக்கடி. அடிக்கிறது பிடிக்கிற நெருக்கடி இல்லை, ஆனா சொற்களால் நெருக்கடி. நபிகளார் பத்தி பேசிய பேச்சுக்களால், செய்த விமர்சனங்களால். நேற்று வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லமீன் அல் சாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் அப்படியெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனவன் அல்லாஹ்வுடைய தூதர்னு தன்னை அறிவிச்ச மறுநாளே பைத்தியக்காரன் தாளுன்னா எப்படி இருக்கு யோசிங்க. மேல உயரத்துல தூக்கி வைக்க பைத்தியக்காரங்கிறது இப்ப நம்ம சொல்ற பைத்தியக்காரன் இல்ல. நம்ம சொல்லுவோம் பேச்சுக்கு அதை லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு, அந்த லூஸ் இல்லை இது. ஏன்னா சொல்றவனுக்கு அந்த அர்த்தம் இல்லை, கேட்கிறவனுக்கு அந்த அர்த்தம் இல்லை. வீட்டில் சண்டை போடும்போதெல்லாம் லூஸ் மாதிரி பேச அப்படிலாம் பேசுறீங்கல்ல, அந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம்? நெசமா நீ லூஸ் ஆகிவிட்டா என்று அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி இல்லை, அதனுடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவ்வளவு உயரத்தில் வச்சிருந்த அந்த தலைவரை ஒரே நாள் அடிச்சு கீழே இறக்கி என்னென்னலாமோ பேசுறான். குர்ஆனுங்கிற பேர்ல இட்டு கட்டுறாரு, அவரா சுயமா கற்பனை பண்றாரு. வெளியில போய் அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட படிச்சுட்டு வந்து நம்மகிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்காது, அல்லாஹ்விட்ட இருந்து வருதுன்னு கதை விடுறாரு. இவர் பயங்கரமான ஒரு சூனியக்காரரா இருக்கிறார், சாஹிர் முபீன். இவர் பெரிய பைத்தியக்காரரா இருக்கிறாரு, இவர் பேச்சை கேட்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளத்தை டேமேஜ் பண்ணலாம். மனிதர் தான், அல்லாஹ்வுடைய தூதர் 1000 மனவலிமை உடையவராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். மனிதர் என்ற அடிப்படையிலே நபிகளாருடைய உள்ளமும் சில நேரங்களில் கலங்கியது. அந்த கலக்கத்தை பற்றி குர்ஆன் சொல்லுது பாருங்க. 15வது அத்தியாயம் 97வது வசனம். அந்த வார்த்தையை படிங்க. அதனுடைய வீரியம் தெரியணும்னா நேரடியா என் வாயில கேட்கிறத விட அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கிறேன். நீங்க படிங்க, ஒரு ஆள் படிங்க. நபிகளார் எவ்வளவு கலங்கி போனாங்க அப்படிங்கிறத 15 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? திரும்ப ஒரு வாசிங்க. நீங்க வாசிங்க, வேற ஒரு மொழிபெயர்ப்பு வாசிங்க. நபியே, இவர்கள் இழிவாக பேசுவது உன் நெஞ்சத்தை எப்படி நெருக்குகிறது என்பதை நாம் அறிவோம். நீ அப்பேச்சை பொருட்படுத்தாது உன் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக, நீரும் ஆகிவிடுவீராக. முதல் வார்த்தையை கவனிங்க. வலகத் நஅலமு, நாம் அறிவோம்.
அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்துற வார்த்தையை சொல்ல நமக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்ல. என்ன தெரியுது? வலக்கது நகலமும் அன்னக எலீக்கு சதுருக்க, உங்கள் உள்ளம் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். பிமா யகூலும், அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டுது. கண்ட மணிக்கு பேசுறான், உங்களால தாங்க முடியல, மன வேதனையில் இருக்கிறீங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. அல்லாவே ஒத்துக்கிட்டு பேசலாம், எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒன்றும் பார்க்காம கேட்காமலாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. அல்லாவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா நபிகளார் எவ்வளவு துன்பத்தில் இருந்திருப்பாங்க பாருங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவைகள் இப்படியான ஒரு துன்பத்தை ரசூலுல்லாஹ் மக்காவுடைய வாழ்க்கையை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒன்று சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு போய் எடுபட மாட்டேங்குது, சமூகத்தில் கெட்ட பேரை உண்டாக்குறான். மக்கள் கூடுகிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த பைத்தியம் இவர் சொல்றதை கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. டேமேஜ், அப்படி ஒரு டேமேஜ் ரசூலுல்லாஹ்வை. அவர்கள் சொல்லுவதை பார்த்த உடனே கேட்ட உடனே உங்களுடைய உள்ள அப்படி நெருக்கடியில் நிக்குது. சொல்லிட்டு அந்த நெருக்கடிக்கு அல்லாஹ் சொல்ற தீர்வு கவனிங்க. இப்ப நம்ம அதுக்கு தான் மேட்டு. நமக்கு அவ்வளவு நெருக்கடிகளே, துன்பத்திலே, விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளே நபி ஆளாகி இருந்த பொழுது அதிலிருந்து வெளிவருவதற்கு அல்லாஹ் ஒரு வழி சொல்லுகிறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. வகும்மின சாஜிதீன், சஜிதா செய்வோரில் ஒருவராக ஆகிவிடுவீராக. தொழுங்க, அல்லாஹ் முன்னாடி வந்து விழுங்க, அல்லாஹ்ட்ட தஸ்பீஹ் செய்யுங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சஜிதால விழுந்துட்டு தஸ்பீஹ் செஞ்சாங்க. அந்த தஸ்பீஹை நமக்கும் சொல்லி தந்தாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? இந்த சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா இறங்கின உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை நீங்கள் உங்களுடைய சுஜூதுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள். எதை? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனை துதிப்பீராக அப்படிங்கிற இதை உங்கள் சுஜூதுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? சுபஹான ரப்பியல் அலா, உயர்வான என் இறைவன் தூயவன். அல்லாஹ் அப்படித்தானே சொன்னா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனை துதி, தஸ்பீஹ் செய். ரசூலுல்லாஹ் சப்பிஹ் இஸ்ம சுபஹான ரப்பியல் அலா அப்பதான் ஆரம்பிச்சா. இந்த வசனம் வந்ததுக்கு பிறகுதான் சுஜூதுல சுபஹான ரப்பியல் அலா தஸ்பீஹ் வருது. இந்த வசனத்தை ஓதுகிற நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஜும்மாவோட ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, பெருநாள் தொழுகையில் ஓதுவாங்க. ஓதுனா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா இப்படி ஓத மாட்டாங்க. இப்ப எல்லா பள்ளியிலும் அப்படிதான் ஓதிக்கிட்டு இருக்கோம். சில பள்ளிகள் போனீங்கன்னா எப்படி ஓதுவாங்க? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா இப்படி ஓதுற பள்ளிகளும் இருக்கிற இமாம்களும் இருக்கிறார்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா இப்படி ஒருவங்களும் இருக்கிறாங்க. நபிகளாருடைய ஓதுல எப்படி தெரியுமா? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா சுப்ஹான ரப்பியல் அலா அல்லதீ கலக ஃபஸவ்வா வல்லதீ கத்தர ஃபஹதா. அல்லாஹ் ஆர்டர் போட்டான், உயர்வான உன் இறைவனை தஸ்பீஹ் செய்யு. அதை சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த ஆர்டர் ஒபே பண்றாங்க. சுப்ஹான ரப்பியல் அலா. அப்ப சுப்ஹானல்லாஹ் என்பது நம் வாழ்வை புரட்டுகிற, நெருக்கடிகளிலிருந்து நம்மை மீளச் செய்கிற. இது மாதிரி எத்தனை வசனம் பாருங்க, லைனா அடுக்கலாம். இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் உதாரணத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். உதாரணமா 50வது அத்தியாயம் 39வது வசனம், சூரத்து காஃப். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல அல் குரூப் வ மினல் லைலி ஃபஸப்பிஹு வ அத்பார ஸுஜூத். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் சொல்லுவதை நீர் பொறுத்துக்கொள்ளும். அவங்க சொல்றதை கேட்டு நீங்க சங்கடப்பட தேவையில்லை, பொறுத்துக்குங்க. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் இறைவனை புகழ்ந்து துதியுங்கள். கப்ல துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதிப்பதற்கு முன்னால், வ கப்ல அல் குரூப், சூரியன் மறைவதற்கு முன்னால், வ மினல் லைலி, இரவிலும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸப்பிஹு வ அத்பார ஸுஜூத், ஒவ்வொரு சுஜூதுக்கு பிறகும், சஜிதாவில் சுஜூதுக்கு பிறகுனா தொழுகைக்கு பிறகு, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் தஸ்பீஹ் பண்ணுங்க. 50-39 இதே மாதிரி வேறொரு கட்டத்தில் நடக்குது. அப்ப அல்லாஹ் தீர்வு சொல்றான், கவலைப்படாதீங்க, இந்த வேலையை பாருங்க அப்படிங்கிறான். 20வது அத்தியாயம் 130வது வசனம் அதே மாதிரி பாருங்க. ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் சொல்வதை பொறுத்துக் கொள்வீராக. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. கப்ல துலூஇ ஷம்ஸி, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும், வ கப்ல குரூபிஹா, அது மறைவதற்கு முன்னாலும், வ மின் ஆனாஇல் லைலி, இரவின் பகுதிகளிலும், வஸப்பிஹ் வ அத்ராஃபன் நஹாரி, பகலின் இரு ஓரங்களிலும் துதிப்பீராக. சொல்லிட்டு ஃபைனல் ஒரு வார்த்தையை சொல்றான், கவனிக்க வேண்டிய வார்த்தை. லஅல்லக தர்லா,
நீங்க தஸ்பீஹ் செய்யறதுக்கு நான் ஒரு கூலி கொடுப்பேனே, அந்த கூலி எப்படி இருக்கும் தெரியுமா? இல்ல அல்லக்க தர்லா, நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்க, திருப்தி அடைஞ்சிருவீங்க. நம்ம தஸ்பீஹ் செஞ்சு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம், அதுக்கு ரிசல்ட் என்ன? நான் திருப்தி அடையக்கூடிய ரிசல்ட் எனக்கு வரும் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 40வது அத்தியாயம் 55 இதே மேட்ரு பல கட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 கட்டங்களில் நபிகளாருடைய வாழ்க்கையிலே நெருக்கடியை சந்திக்கிறார்கள். 5-6 கட்டங்களிலேயும் தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய், காலையில் செய், மாலையில் செய், இரவில் செய், நண்பகலில் செய். ஃபஸ்பிர் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வார்த்தை உண்மையானது, நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லி தம்பிக்க, உன் பாவத்திற்காக மன்னிப்பு தேடுவீராக. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிஜ்ஜி வல் இப்கார், காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. 52-49 சொல்றான், வஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக, உன் இறைவனின் தீர்ப்பைக்காக பொறுமை காத்திருப்பீராக. ஃபஇன்னக பிஅயுனினா, நீர் நம்முடைய கண் பார்வையிலேயே இருக்கிறீர். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உன் இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வீராக. ஹீன தகூம், எழுகிற நேரத்திலே, வ மினல் லைலி, இரவு நேரத்திலே, ஃபஸப்பிஹு அதுபாரன் நுஜூம், நட்சத்திரங்கள் எல்லாம் திரும்ப செல்லுகிற, நட்சத்திரம் திரும்ப செல்றனா, நட்சத்திரம் திரும்ப செல்லுறா, அது என்ன நேரம்? காலை நேரம். இரவுல இருந்துட்டு காலை தெரிய மாட்டேங்குது, மனித மொழியில பேசுறாங்களாம். இதுபாரன் நுஜூம், நட்சத்திரங்கள் திரும்ப செல்கிற காலை நேரத்துல, இரவு நேரத்துல, சூரியன் மறைகிற நேரத்துல, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் மறைஞ்ச பின்னாடி, எல்லாரும் தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய், தஸ்பீஹ் செய். அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான ஒரு பணி இந்த தஸ்பீஹ் என்பது. நாம் நினைப்பதைப் போல வெறும் வார்த்தைகளில் கடந்து விடக்கூடிய ஒரு சொல் அல்ல, இன்னும் பல செய்திகள் இதற்கு பின்னால் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளை நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம்.